ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல்ல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். கோலோக் எக்ஸ்பிரஸ்ல எளிய முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம். இதுல பக்தியில் சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் பத்தி முதல் பேசியிருக்காரு. 10 மூட நம்பிக்கைகள் இருக்கு. உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதுதான் எளிய முறையில் பகவத்கீதையில் எண்ணங்கள் பற்றி முக்கியமான விளக்கம். இந்த புஸ்தகத்துல இருக்கிற டாபிக்ஸ் தான் உங்ககிட்ட இப்போ நான் வீடியோ மூலமாவும் ஷேர் பண்ணிட்டு வரேன். நம்ம கிட்ட சமயம் இல்லைனாலும் புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இந்த வீடியோ மூலமாவது நம்ம காதுக்குள்ள இந்த விஷயங்களை கேட்டுட்டோம்னா நம்ம சமுதாயத்துல இப்போ இருக்கிற பக்தி சம்பந்தப்பட்ட நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன், இது கரெக்ட் கிடையாது. ஸோ அதுல முன்னாடி இந்த எபிசோட்ல பக்திக்கு என்கிட்ட நேரம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட பேசியிருக்கேன். இன்னைக்கு எபிசோட்ல பக்தி முதியர்களுக்கு மட்டுமே அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன், ஒரு மூட நம்பிக்கை, இத பத்தி உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ பக்தி வயசான காலத்துல தான் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ நிறைய கடமைகள்லாம் இருக்கு, பொறுப்புகள்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் செய்யணும். வீடு வாங்கணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டிகளை வளர்க்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொறுப்புகள்லாம் இருக்கு. இந்த பொறுப்புகள்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வயசான காலத்துல நம்ம பெருமாளுடைய பேரை சொல்லிட்டு ராமநாமத்தை ஜபிப்போம் அப்படின்னு நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவா, நிறைய பேர் நம்மள சொல்றா. ஸோ இது கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு கேரண்டியே இல்லை. ஸோ இதுல நம்ம வயசான காலத்தை பார்ப்போம்னு ஏதாவது உத்தரவும் இருக்கா? கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்திரமே இல்லாத வாழ்க்கை இருக்கிறச்சே இப்போ இருக்கிற சமுதாயத்திலேயே பாருங்க, எவ்வளோ சின்ன வயசுலயே எவ்வளோ பேர் இறந்து போயிடுறா. அதே மாதிரி வயசான காலத்தை நம்ம பார்ப்போம்னு என்ன உத்தரவும் இருக்கு? குழந்தை ஒரு அம்மாவோட கர்ப்பத்துல இருக்கிறச்சேயே இறந்து போயிடுது. அதே மாதிரி சின்ன வயசுலயே 30-40 வயசுக்குள்ளேயே எவ்வளோ பேர் இறந்து போயிடுறா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்கிறச்சே இதுல நம்ம பகவானை நினைச்சு பக்தி பண்றதுக்கு இப்போ சமயம் இல்லை, வயசான காலத்துல தான் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை இது. ஏன்னா நம்ம எவ்வளோ விஷயத்த சின்ன வயசுலயே செய்யறோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போறது, படிக்கிறது, ஸ்விம்மிங் கத்துக்கிறது, டான்ஸ் கத்துக்கிறது, ஒரு புது பாஷையை கத்துக்கிறது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை நம்ம செய்யறோம். அது எல்லாத்தையும் நம்ம ஏன் சொல்லறோம்? சின்ன வயசுலயே செய்யணும், அப்பதான் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ பக்தின்னு விஷயம் வரைச்சே மட்டும் இது இப்போ இல்ல, வயசான காலத்துல தான் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்றது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன். ஒரு கேரண்டியே இல்லாத வாழ்க்கையில நம்ம ஒரு வயசான காலத்தை பார்ப்போமானே தெரியாத ஒரு நேரத்துல நம்ம பக்தியை தள்ளி போடுறது எவ்வளவு தவறான விஷயம் இல்லையா? அதோட வயசான காலத்துல நம்மளோட உடம்புல அநேக விதமான வியாதிகள், கஷ்டங்கள், நோய்கள்லாம் வந்துருது இல்லையா? அது தவிர நிறைய ஞாபக சக்தி, மறதி எல்லாமே குறைஞ்சு போயிடுது, உடம்பும் பலகீனமாயிடுது. அந்த சமயத்துல யோசிச்சு பாருங்க, நம்ம பகவானுடைய பேரு சொல்ல முடியுமா? இல்லனா பகவானை நினைச்சு ஒரு கோவிலுக்கு செல்ல முடியுமா? அந்த கோவிலுக்கு செல்லட்டோனாலும் எப்படியாவது போயிட்டோனாலும் அந்த பிரசாதத்தை தரையில உட்காந்து நம்மளால வாங்கிக்க கூட முடியாது. ஏன்னா வயசான காலத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு முட்டு வலி, சுகர், பிபி, அநேக வியாதிகள் வந்துடுது. அந்த சமயத்துல பகவானை நினைக்கிறது, பகவானை நினைச்சு கோவிலுக்கு போறது, தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு உடம்புலயும் சக்தி இல்ல, மனசுலயும் சக்தி இல்லாம போயிடுது. சோ இந்த மாதிரி சமயத்துல இப்படி இருக்கிறச்சே நம்ம பக்தியை வயசான காலத்துல தான் செய்யணும் சொல்றது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. எப்படி நம்ம குழந்தைகளுக்கு சொல்றோம் பாட்டு, டான்ஸ், படிப்பு எல்லாம் சின்ன வயசுலயே கத்துக்கணுமோ அதே மாதிரிதான் பக்தியும் நம்ம சின்ன வயதிலேயே செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா சின்ன வயசுல நம்மளுக்கு உடம்புலயும் தெம்பு இருக்கும், அது தவிர ஞாபக சக்தி இருக்கும், அதிகமா கத்துக்கிற திறமை அதிகமா இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட
நல்லா இருக்கும் இல்லையா? ஏன்னா அப்போ நம்மளோட பாடியும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, நம்ம மென்டலியும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், அதோட நம்மளோட மனசும் சுத்தமா இருக்கு. ஏன்னா சொல்லுவா இல்லையா, குழந்தை மனசுல பகவான் இருக்காருன்னு. ஸோ சின்ன வயசுலயே அந்த மனசும் சுத்தமா இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயத்த நல்லா கத்துக்க முடியும். ஆனா அதே காலமாக இந்த சம்சாரத்துல இருக்கிற விஷயங்களையும் பதார்த்தங்களையும் போகங்களையும் அனுபவிச்சு நம்ம மனசு புத்தி எல்லாத்துலயும் நம்ம என்ன சேர்த்துன்றோம், நிறைய குப்பைகளை சேர்த்துன்றோம். அத்தனை குப்பையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம பகவானை நினைக்கணும்னு நினைச்சா எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? ஸோ இதுதான் ஒரு பெரிய மூட நம்பிக்கைய கோலோக் எக்ஸ்பிரஸ்ல சொல்லறதுக்கு முயற்சி பண்றா. நம்மளோட சாஸ்திரங்கள், வேதங்கள், கிரந்தங்கள் இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலயே நீங்க பார்க்கலாம். பஞ்ச பாண்டவாஸ், துருவ மகாராஜ், பக்த பிரகலாதர், சுக்கதேவ சுவாமி இவா எல்லாருமே சின்ன வயதிலேயே பக்தி மார்க்கத்துல போனவா. அவ பக்தியும் பண்ணா, தன்னோட ராஜ்யத்தையும் ஆண்டா. சோ பக்தி மார்க்கத்துல நம்ம இருந்தோம்னா சின்ன வயசுலயே நம்ம நிறைய விஷயங்களை ஒன்னும் பெட்டரா பண்ண முடியும். ஸோ பக்தியை வயசான காலத்துல நம்ம செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறான மூட நம்பிக்கை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போறச்சே நம்ம புஷ்பத்தை ஏதாவது பழைய புஷ்பமோ இல்லைன்னா பழைய பூக்களையோ எடுத்துட்டு போய் பகவான் கிட்ட கொடுக்கறோம்? கிடையாது இல்லையா? நம்ம பகவானிடம் போறச்சையும் ஃப்ரெஷ்ஷா புதுசா இருக்கிற பூவை, நல்லா மலர்ந்திருக்கிற பூவை, வாசனை உள்ள பூவை தான் பகவான் கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா? அது மாதிரிதான் நம்மளும் ஒரு புஷ்பம் மாதிரி தான். நம்மளும் பகவானிடம் நல்லா அந்த உடம்புலையும் மனசுலையும் புத்தியிலையும் தெம்பும் பலமும் இருக்கச்சே, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கச்சே நம்ம பகவானை நினைச்சிட்டு நம்ம கடமைகளை நம்ம செய்யணும். ஏன்னா இந்த வாழ்க்கையே பகவான் கொடுத்ததுதான். அந்த வாழ்க்கையை கொடுத்துக்கிறதுக்கு அவருக்கு நன்றி சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் வாழதை விட்டுட்டு இதெல்லாம் நான் அப்புறமா செய்வேன், நீ கொடுத்துருக்கிற வாழ்க்கைக்கு ரொம்ப நன்றி, முதல்ல நான் என் கடமைகளை எல்லாம் செய்யறேன், என்னோட டியூட்டிஸ் எல்லாம் நான் முடிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் உன்னை நினைச்சுக்கிறேன் சொல்றது. இது எப்படின்னா, ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட சொல்றது, நான் நிறைய கடமைகள்லாம் இருக்கு, அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த அம்மா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்குமோ அதேதான் பகவானுக்கும் இருக்கும். பகவானும் யாரு? நம்மளோட அம்மா அப்பா. சோ அவரையும் நம்ம அப்புறமா நான் வயசான காலத்துல உன்னை நினைக்கிறேன், உன்னை நினைச்சு நான் ஏங்கறேன், உன் பேரை சொல்லி நான் அழறேன்னு சொன்னா அந்த சமயத்துல இந்த உடம்பும் புத்தியும் மனசும் நம்ம கையிலேயே இருக்காது. நம்ம உடம்புல இருக்கிற கஷ்டங்களும் வலிகளும் வேதனைகளும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருமே தவிர பகவானுடைய பேரும் பகவானும் நம்மளுக்கு ஞாபகம் வரமாட்டேன். அதனால இந்த சின்ன வயசுல மனசு எப்போ சுத்தமா இருக்கோ அந்த சமயத்திலேயே நம்ம பகவானை நோக்கி போக ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், எப்போ நம்ம எந்த காரியத்தையும் பக்தி சம்பந்தப்பட்ட பகவானை நினைச்சுட்டு பகவானோட பேரை நினைச்சுட்டு அவர் கொடுத்த கடமைகள் எனக்கு, அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த இந்த டியூட்டி எனக்கு அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம ஒரு காரியத்தையும் செஞ்சோம்னா அது கிருஷ்ணமய பக்தியா கிருஷ்ணமயமா ஆயிரும். அது இல்லாம நம்ம எல்லா கடமையும் நம்ம தலையில போட்டுட்டு நான் தான் செய்யறேன் அந்த பாவத்தோட செஞ்சோம்னா நம்ம கஷ்டத்துக்கும் டென்ஷனுக்கும் டிப்ரெஷனுக்கும் தான் ஆளாகிறோம். ஏன்னா பக்தி மார்க்கத்துல இருந்தோம்னா நம்ம புத்தி ஸ்திரமா இருக்கும், மனசும் அமைதியா இருக்கும். அப்போ நம்ம ஒரு டிசிஷன் முடிவுகள் நம்ம வாழ்க்கையில எடுக்கிறோம், வேலையை சம்பந்தப்பட்டோம் இல்லைன்னா வாழ்க்கையை சம்பந்தப்பட்ட எந்த முடிவு எடுத்தாலும் அதை ரொம்ப தெளிவா நம்மளால எடுக்க முடியும். அது தவிர பக்தி மார்க்கத்துல இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள், கருணை, நல்ல ஒரு மண்பான்மை, அது மாதிரி சமிக்கிற பாவம், இந்த மாதிரி பாவங்கள், நல்ல ஒரு சாத்விகமான பாவங்கள்லாம் நமக்குள்ள அதிகமாகும். அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற நிறைய ஆசுரி குணங்கள், காமம், குரோதம், லோபம்
அகங்காரம், எரிச்சல், பொறாமை, தம்பெருமை, இந்த மாதிரி நிறைய அவகுணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கு. அந்த அவகுணங்களும் பக்தி மார்க்கத்துல போனதுனால கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சத்குணங்கள்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ கோலோக் எக்ஸ்பிரஸ்ல இதுதான் சொல்லறதுக்கு முயற்சி செய்கிறா. பக்தி முதியோர்களுக்கு மட்டும் கிடையாது, இது சின்ன வயசுலயே நம்ம இந்த வழியில போகிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட கண்டிப்பாக சந்திக்கிறேன். பகவத்கீதையில ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பக்தி மார்க்கத்தில் செல்லறதுக்காக சில மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு பத்திலாம், அதை பற்றி உங்ககிட்ட ஒன்று ஒன்றா வீடியோ மூலமாக சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக இதை கேளுங்க. உங்களோட அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் இதை ஷேரும் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे, जय श्री कृष्ण बोलो जय राधे.